வினாயின் 11. இலக்கியத்தின் முதன்மையான கூறு எது? ஆ கருத்து, ஆ உணர்ச்சி, இ கற்பனை, இ வடிவம். சரியான விடை ஆ உணர்ச்சி. வினாயின் 12. மனப்படைப்புக்கு படைப்பாற்றலே தேவையில்லை என்று கூறியவர் யார்? ஆ புருக், ஆ கோலரிட்ஜ், இ யுங், இ எமர்சன். சரியான விடை ஆ கோலரிட்ஜ். வினாயின் 13. எந்த ஆண்டில் இறுதியில் இருந்து திறனாய்வு என்ற சொல் பெருவழக்காக மாறியது? ஆ 1960, ஆ 1940, இ 1945, இ 1950. சரியான விடை இ 1950. வினாயின் 14. இலக்கிய திறனாய்வியல் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆ தா ஏ ஞானமூர்த்தி, ஆ சா ஞானசம்பந்தன், இ சு பாலச்சந்திரன், இ மூவா. சரியான விடை ஆ தா ஏ ஞானமூர்த்தி. வினாயின் 15. இலக்கிய கலை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆ தா ஏ ஞானமூர்த்தி, ஆ சா ஞானசம்பந்தன், இ சு பாலச்சந்திரன், இ மூவா. சரியான விடை ஆ சா ஞானசம்பந்தன். வினாயின் 16. திருத்தக்க தேவரை தமிழ் கவிஞர்களுள் மன்னர் என போற்றக்கூடியவர் என்று கூறுபவர் யார்? ஆ வீரமாமுனிவர், ஆ ஜி.யு. போப், இ பாரதியார், இ பாரதிதாசன். சரியான விடை ஆ வீரமாமுனிவர். வினாயின் 17. இலக்கிய கலை தோன்ற காரணங்களுள் முதன்மையானது என்ன? ஆ நடைச்சிறப்பு, ஆ உணர்ச்சி, இ வடிவம், இ பொருள். சரியான விடை ஆ உணர்ச்சி. வினாயின் 18. அமைப்பியல் திறனாய்வு கோட்பாடு அறிமுகமான ஆண்டு எது? ஆ 1980, ஆ 1970, இ 1974, இ 1978. சரியான விடை ஆ 1980. வினாயின் 19. புதுக்கவிதை திறனாய்வில் குறிப்பிடத்தக்கவர் யார்? ஆ பாரதியார், ஆ சுகந்தி சுப்பிரமணியம், இ வள்ளிக்கண்ணன், இ வைரமுத்து. சரியான விடை இ வள்ளிக்கண்ணன். வினாயின் 20. இலக்கியத்தில் பொருளுக்கும் வடிவத்திற்கும் எது இருக்க வேண்டும்? ஆ பகை, ஆ எழுத்து, இ வரலாறு, இ இயைபு. சரியான விடை இ இயைபு. வினாயின் 1. கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆ கம்பர், ஆ வீரமாமுனிவர், இ எச்.ஏ. கிருட்டிணப்பிள்ளை, இ ஜி.யு. போப். சரியான விடை வினாயின் 2. சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் யார்? ஆ உமரப்புலவர், ஆ குணக்குடி மஸ்தான், இ பனு அகமது மரைக்காயர், இ ஷாகுல் அமீது. சரியான விடை வினாயின் 3. சுந்தர தேவாரம் எத்தனாவது தேவாரம் ஆகும்? ஆ முதலாம் திருமுறை, ஆ ஏழாம் திருமுறை, இ 12ஆம் திருமுறை, இ 8ஆம் திருமுறை. சரியான விடை வினாயின் 4. திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்? ஆ அடியார்க்கு நல்லார், ஆ அரும்பத உரைக்காரர், இ
பெரியவாச்சான் பிள்ளை. இ. நம்மாழ்வார். சரியான விடை. வினாயன் 5. சுந்தரர் பிறந்த ஊர் எது? அ. திருநாவலூர். ஆ. திருவாமூர். இ. திருவஞ்சிக்கலம். இ. திருவள்ளூர். சரியான விடை. வினாயன் 6. நரசிங்க முனையரையர் என்ற சிற்றரசரால் மகனாக எடுத்து வளர்க்கப்பட்டவர் யார்? அ. அப்பர். ஆ. சுந்தரர். இ. சம்பந்தர். இ. மாணிக்கவாசகர். சரியான விடை. வினாயன் 7. நம்பியாரூரார் என்று அழைக்கப்படுபவர் யார்? அ. சுந்தரர். ஆ. சம்பந்தர். இ. அப்பர். இ. மாணிக்கவாசகர். சரியான விடை. வினாயன் 8. தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்படுபவர் யார்? அ. அப்பர். ஆ. சுந்தரர். இ. சம்பந்தர். இ. மாணிக்கவாசகர். சரியான விடை. வினாயன் 9. சுந்தரரின் காலம் என்ன? அ. கிபி 7ஆம் நூற்றாண்டு. ஆ. கிபி 8ஆம் நூற்றாண்டு. இ. கிபி 9ஆம் நூற்றாண்டு. இ. கிபி 10ஆம் நூற்றாண்டு. சரியான விடை. வினாயன் 10. பெரிய பொன்மலை என பொருள் தரும் தொடர் எது? அ. நற்பதம். ஆ. கனகமால் வரை. இ. துய்ய சோதி. இ. பெரியமலை. சரியான விடை.